இது வந்து விரால் மீன் 600 ருபீஸ். இது வந்து பெரிய சைஸ் மீன். ஆனால் வந்து இது 150 தான். சால்ட்டு மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். விரால் மீன் வந்து குழம்பு பண்ண போகிறதுனால அதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன். ஆனால் வந்து இந்த பெரிய மீனில் வந்து 2 டிஷ்ஷு செய்யலான் இருக்கோம். ஒன்று ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஷேப்பாக இருக்கிற ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிற மாதிரியான ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக மித்த மீன் எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் உப்பு போட்டு குக்கரில் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் முள் இல்லாமல் வெறும் அந்த தசைகளை மட்டும் எடுத்துட்டு அதில் வந்து பெப்பர் சால்ட்டு போட்டு மிக்ஸ் கொடுத்து அதில் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணலான் இருக்கோம். மொத்தம் வந்து விரால் மீன் குழம்பு, ஃபிஷ் ஃபிங்கர், ஃபிஷ் ஃப்ரை 3மே பண்ணுறோம். தலை அதில் மீனில் இருக்க தலையை வந்து குழம்பு போடுறதுக்காக எடுத்து போட்டாச்சு. ஐஆர்ஆர் அடுப்பில் வந்து மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து அந்த பெரிய மீனில் வந்து ஃபிஷ் ஃபிங்கருக்காக தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டு வேக வைக்க போகிறோம். அது ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்ததுக்கப்புறம் தான் மீன் குழம்பு கூட்டி வைக்க போகிறோம். அதுக்கிடையில் வந்து வேறு மித்த என்னென்ன அக்சஸரி ஒர்க் இருக்கோ அதெல்லாம் பண்ண போகிறோம். இப்போ வந்து மேரினேஷன் பண்ணுறதுக்காக ஃபிஷ்ஷுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு தேவையான அளவு, கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் ஒயிட் எக் யோக் தவிர வெறும் ஒயிட் போர்ஷன் மட்டும். அது வந்து இது ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம்னா ஒயிட் போர்ஷன் மட்டும் கீழே ட்ரிப்பிங் ஆயிரும். சில நேரம் டக்குன்னு வடிஞ்சிரும், சில நேரம் கொஞ்சம் லேட் ஆகும். எல்லோ எக்கை மட்டும் தனியாக எடுத்துடலாம். எக் யோக்கை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இது வந்து மெயினாக எதுக்காக வாங்கினோம்னா, நாங்கள் வந்து கேக்குக்கு வந்து ஒயிட்டை மட்டும் ஐசிங் சுகரோடு வந்து பீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக இது வாங்கியிருந்தோம். இது வந்து இதுக்கு தேவைப்படும் ஃபிஷ் ஃபிங்கருக்காக. ஒயிட் போர்ஷனை தனியாக எடுத்தாச்சு. எல்லோ எக் யோக்கை தனி பவுலில் போட்டு வச்சிடணும். அது ஏதாவது ஆம்லேட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மேரினேட் பண்ணியாச்சு. ஒயிட் எக் யோக்கு, ஒயிட் போர்ஷன், அதுக்கப்புறம் வந்து மித்த மசாலா, சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு இதில் வந்து குக்கரில் வந்து சால்ட்டு போட்டு தண்ணி தேவையான அளவு, அதாவது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஐஆர்ஆர் அடுப்பில் வந்து 8 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இது வந்து கூல் டவுன் ஆகிற வரை வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வெறும் ஃப்ளஷ்ஷை மட்டும் வெளியில் எடுக்கணும். அது முள்ளிலேருந்து தனியாக பிரித்து எடுக்கணும். முள் இல்லாமல் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபிங்கருக்கு ரெடி பண்ணணும். ஆனியன், சின்ன வெங்காயம், கார்லிக், க்ரீன் சில்லி, டொமேட்டோ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இனிமேல் ஃபைன்லி சாப்டு ஆனியன் ரெடி பண்ணணும். இனிமேல் தான் கட் பண்ணணும். புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். குழம்புக்கு மீன் வந்து மஞ்சள் தூள் போட்டு ஊறுது. மஞ்சள் தூள், கல் உப்பு போட்டு ஊறுது. விரால் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி நல்லா ஊறுது. இப்போ வந்து புளியை கரைச்சிட்டு ஃபில்டரில் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்குனு குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். குக்கரை ஆன் பண்ணுறேன். 8 மினிட்ஸ் மட்டும் வச்சு விட்றேன். சில நேரம் 8ல் வந்து நிற்கும், சில நேரம் 9ல் வந்து நிற்கும். அதை ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணா 8நாலும் 9நாலும் இந்த சின்ன சைஸ் குக்கருக்கு கரெக்டாக வெந்துடும். புளியை நல்லா கரைச்சிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம்னா குழம்பு வைக்கும்போது எல்லாத்தையுமே தாளிப்பு முடிச்சோடனே டக்குனு குழம்பு கூட்டி வச்சிடலாம். புளி கரைசலை ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான சால்ட்டு போட்டு ரெடி பண்ணிடலாம்.
புளி பேஸ்ட்டு தான் நார்மலாக நான் யூஸ் பண்ணுறது. அது 2 ஸ்பூனா 3 ஸ்பூனான்னு பார்த்து புளி பேஸ்ட்டு போட்டுக்கிருவேன். டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூனா 3 டேபிள் ஸ்பூனா புளி மீனோட அளவை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி 2 ஆர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிருவேன். இப்போ புளி பேஸ்ட் தீர்ந்துருச்சு, அதனால் புளியை ஊற வச்சு செஞ்சாச்சு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் அலசி ஊற்றுறதுக்கு தண்ணி ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் புளியோட டேஸ்ட்டு கீழே இறங்கும். கிட்டத்தட்ட ஒரு 700 ml புளி சாறு எடுத்துக்கிட்டோம் குழம்புக்காக. மண் சட்டியை கேஸ் ஸ்டவ்வில் தான் ஆயில் ஊற்றி தாளிப்பு கொடுக்க முடியும். ஃபஸ்ட் எடுத்தோடனே தாளிப்பு கொடுத்துட்டு கடுகு வெந்தயம் அதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு வதக்கும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கும், கண்ணாடி பதம் சீக்கிரமாக வரும். அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தாளிப்பு கொடுக்க வேண்டியதான். கட் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. க்ரீன் சில்லி, ஆனியன், பெரிய ஆனியன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், கட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன், வெந்தயம் எடுத்துக்கிட்டேன், தக்காளியும் சாப் பண்ணியாச்சு. மீன் குழம்பு மசாலா எடுத்தாச்சு. 1/2 பாக்கெட்டு 500 கிராமில் 50 கிராமில் பாதி பாக்கெட்டு மட்டும் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லெண்ணெய் தீந்துருச்சு, அதனால் நல்லெண்ணெய் காலையில் கேரட் அல்வாவுக்கு போட்டாச்சு. அதனால் கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு போட்டு வெடித்த உடனே வெங்காயம் போடணும். அடுத்தடுத்து எல்லாத்தையும் போட்டு டக் டக்குன்னு கொட்டி வச்சுட்டு இன்ஃப்ராரெட் அடுப்பில் அது தணலில் நல்லா வெந்துடும். ஒன்றும் வேகலையங்கிற மாதிரிலாம் இருக்காது, நல்லா வெந்துடும். அது அரை மணி நேரம் குக்கிங் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அது குழம்பு கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இன்ஃப்ராரெட் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாலும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். குழம்பு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஃபைனல் அவுட்டாக வந்தது டேஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. உப்பு போட்டுட்டு வதக்கும்போது கண்ணாடி பதம் சீக்கிரமாக வந்துடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி போட்டுட்டு வதக்கிட்டு மசாலா வேணுங்கிற அளவு போட்டு வதக்கிட்டு புளிக்கரைசலை ஊற்றி கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது புளிக்கரைசல் தண்ணி ஊற்றினோடனே அது கிளேப்பட்டை தூக்கி இன்ஃப்ராரெட் அடுப்பில் வச்சுருவேன். இன்ஃப்ராரெட் அடுப்பில் தண்ணி இருந்துச்சுன்னா அது வாட்டுக்கு கொதிச்சுட்டே இருக்கும். தண்ணி இல்லாமல் தான் இண்டக்ஷன்லேயோ IRRலேயோ வைக்க முடியாது. வெறும் ஆயில் கண்டக்ட் பண்ணாது கரண்ட்டு சப்ளை. ஸ்ருதி மயனேஸ் பண்ணிச்சு, ஃபிஷ் ஃபிங்கர் தொட்டு சாப்பிட்றதுக்காக மயனேஸ் பண்ணிடுச்சு. சிங்கிள் ஹேண்டாக நானே இது பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்க இண்டிபெண்டன்ஸ் ரிப்பப்ளிக் டேக்கு போயிட்டு பிள்ளைங்க எல்லாம் ஸ்ருதியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 10 பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதனால் நானே எல்லா வேலையுமே சிங்கிள் ஹேண்டாக நானே கட் பண்ணி சின்ன சின்ன போர்ஷனாக நானே எடுத்துக்கிட்டு இருக்கேன். லன்ச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். எடிட் பண்ணிட்டேன்னா அப்லோட் பண்ணி விட்டுட்டு நான் வாட்டுக்கு சாப்பிட போயிடுவேன்.
குழம்பு வந்து லாஸ்ட்டும் கொஞ்சோண்டு மசாலாவும் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன் அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து இன்ஃப்ராரெட்டில் ஆன் பண்ணி 2000 பவர் லெவலில் வச்சுட்டு அது சூடாகட்டும்னு விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிருச்சு. ஏற்கனவே கேஸ் ஸ்டவ்வில் சூடானது தானே, அதனால் வந்து புளிச்சாறு டக்குன்னு கொதிச்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸில் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். மீன் வந்து முங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். என்னோடய ஃபேவரட் என்னென்னா மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வித் கர்ட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து அதுதான் என்னோடய ஃபேவரட். ஆனால் யாருமே தயிர் சாதம் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து தயிர் சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டதுனால நான் அதுதான் சாப்பிடுவேன். எல்லாருக்கும் குழம்பு செஞ்சு கொடுத்துட்டு நான் வந்து தயிர் சாதமும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் சாப்பிட்றது வழக்கம். எக்கு வந்து ஒயிட் எக்கு கொடுத்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து மசாலா இதெல்லாம் வந்து கோபி மஞ்சூரியன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் மசாலா அந்த ஒயிட் எக்கு வந்து அந்த மாதிரி புஸ்ஸுன்னு வந்துடும். ஒரு மாதிரி வெறும் மசாலா மட்டும் போட்டு இது பண்ணால் அது வந்து கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பூரணம் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா வெந்துடும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டிருக்கிறதுனால குயிக்காக வெந்துடும். இந்த மெத்தடில் நான் வந்து ஷாலோ ஃப்ரை வந்து பண்ணிடுறேன். ஆனால் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதுனா ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து நல்லா காலையில் பூரி பண்ண எண்ணெயிலேயே அப்படியே வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஹஸ்பண்ட் ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்க. நானே சிங்கிள் ஹேண்டாக கேமராவையும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு ஒரு கேமரா த்ரூ ஃபிஷ் எடுத்து கேமராவில் பார்த்துக்கிட்டே ஆயிலில் விடுறேன். கையில் எண்ணெய் தெரிச்சிடக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக மெதுவாக போட்டு பண்ணிகிட்ருக்கேன். சிம்மில் போட்டு தான் இது பண்ணிக்கிட்ருக்கேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் சரின்னு ஃபிஷ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபிஷ் போட்டுட்டு கண்ணாடி லிட்டு வந்து நல்லா ஹோல் இல்லாத கண்ணாடி லிட்டு வந்து போட்டு மூடிடுவேன். மரக்கரண்டி தான் வந்து மண் சட்டிக்கு யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சரா பேனுக்காக வாங்கியிருந்த மரக்கரண்டி, நான்ஸ்டிக் பேனுக்கு வாங்கியிருந்த மரக்கரண்டி, அதாவது மண் சட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதிகமாக கிண்டக்கூடாது, மீன்லாம் உடஞ்சிரும். லைட்டாக ஷேக் பண்ணி விடணும்னு சொல்லுவாங்க. மண் சட்டி அப்படி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டால் எல்லாமே கீழே தண்ணிக்குள்ளே நல்லா முங்கிரும்னு. ரொம்பலாம் வந்து கிண்டி விடக்கூடாது, உடஞ்சிரும் மீன்லாம். அவ்வளோதான், மூடி போட்டு வச்சிட்டோன்னா எனக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். அரை மணி நேரம் வந்து ஆஃப் பண்ண அடுப்புலேருந்து குழம்பு கொதிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு 1/2 ஹவராக.
ஓப்பன் பண்ணியாச்சு குக்கரை. இது வந்து ஃபிஷ் ஃபிங்கருக்காக மீன் வெந்துருச்சு. இப்போ வந்து தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை வந்து தனியாக எடுத்து வச்சு முள்ளெல்லாம் எடுக்கணும். முள்ளெல்லாம் தனியாக எடுத்துட்டு வெறும் ஃப்ளஷ் மட்டும் தனியாக எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் பெப்பர், சால்ட் இது 2 மட்டும் தான் நான் போடுவேன். போட்டு பிணைஞ்சிட்டு அதில் வந்து பிரெட் க்ரம்மு, கொஞ்சம் ஒயிட் எக் யோக் கிடையாது, வெறும் ஒயிட் போர்ஷன் மட்டும் போட்டு எல்லாமே போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவரும் வாட்டரும் மிக்ஸ் பண்ண லிக்விடில் வந்து ஃப்ளார் மிக்சர் அதில் வந்து டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்மில் வந்து போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணணும். மேலே அடுப்பு ஆஃப் ஆகிருக்கு, கீழேயும் இந்த பவர் எல்லாம் செடவுன் தான் இருக்குது. ஆனால் வந்து கொதிச்சுட்டு தான் இருக்கும் 1/2 மணி நேரமாக அடுப்பு. இந்த கீழே இன்ஃப்ராரெட் எரியல, ரெட் கலரில் காட்டல, ஆனால் கொதிச்சுட்டு தான் இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்சிச்சு வேலை. இது வந்து பாதி எடுத்திருக்கேன், பாதி இன்னும் முள் எடுக்கலை. கொஞ்சம் அதுக்கு மட்டும் முள் எடுத்திருக்கேன், இன்னும் பாதி இது வந்து எடுக்க வேண்டியது. கொஞ்சம் இதுக்கு தான் டைம் ஆகும். நல்லா முள் இல்லாமல் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம சேர்ந்து சீக்கிரமாக எடுத்து முடிச்சிட்டோம். ஒரு எக் யோக் வந்து ஏற்கனவே இருந்துச்சு, இப்போ 2 எக் எடுத்திருக்கேன். இது டி கமலாதேவின்னு எழுதியிருக்கு. அது வந்து என்னோடய கல்யாணத்தப்பே சீர் கொண்டு வந்த பிளேட்டு. என்னோடய பேர், எங்கள் அப்பாவோட பேர் துரைப்பாண்டி, அது இனிஷியல் டி போட்டிருக்கும். அது ஞாபகார்த்தமாக 2 இதில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதை எல்லோ போர்ஷனை மட்டும் எடுத்து தனியாக பவுலில் போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே 2 எக் யோக் ஆச்சு, இதோட சேர்த்து 3வது எக் யோக்கு. 2 ஒயிட் போர்ஷன் வந்து அதில் வந்து தேவைப்படும்னு 2 இது பண்ணிட்டோம். அப்புறம் ஸ்ருதிக்கு மைனஸ்க்கு ஒரு இது கொடுத்துட்டு 1 மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மைனஸ்க்கு ஒரு எக் ஒயிட் எடுத்துக்கிட்டா, ஒரு போர்ஷன் மட்டும் போட்டு பிணைஞ்சிட்டு பெப்பர் சால்ட்டு போட்டு பிணைஞ்சிட்டு பிரெட் க்ரம் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் ப்ரெட்டே வந்து நாங்கள் யூஸ் பண்ணி க்ரம் பண்ணிடுவோம். சின்ன சின்னதாக பீஸாக கையில் பிச்சு போட்டுட்டு, இது மைனஸ் ஸ்ருதி பண்ணது. அது வந்து கையிலே பிச்சு போட்டாச்சு. அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துல நல்லா அரைச்சி கொடுத்துரும். பிரெட் க்ரம் ரெடி ஆயிரும். இதில் 2 மெத்தட் இருக்குது. வந்து நம்ம வந்து ஷேப் கொடுத்துட்டு ஃபிஷ் ஃபிங்கர் வந்து நல்லா பிணைஞ்சு நீள் உருளையாக வந்து சிலிண்ட்ரிக்கலாக உருட்டி வச்சுட்டு, இப்போ நான் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது என்னென்னா, ஒரு வெள்ளை எக்கை வந்து நல்லா அடித்து நுரைச்சி பொங்குற மாதிரி அடிச்சுட்டு, அதில் கொஞ்சம் வந்து சால்ட்டும் போட்டு அடித்து வச்சுட்டு, அதில் டிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு, ஒயிட் எக் யோக்கில் டிப் பண்ணிவிட்டு, ஒயிட் போர்ஷன் எக்கில் டிப் பண்ணோடனே அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்மில் போட்டு எடுத்துனோம்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக நமக்கு வந்து ஃபிஷ் ஃபிங்கர் கிடைக்கும். ஆனால் இந்த தடவை எக்கு கம்மியாக இருந்ததுனால கார்ன்ஃப்ளவர் லிக்விடில் வந்து டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்மில் போட்டு எடுத்துருவோம். அதாவது ஃபிஷ் ஃபிங்கரோட அவுட்டர் போர்ஷன் வந்து பிரெட் க்ரம் இருக்கணும். அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்கும்போது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். மொறுமொறுன்னு ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து மொறுமொறுப்பான எஃபெக்ட் வெளியில் அவுட்டர் லேயர் கொடுக்கும். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக பிரெட் க்ரம்மில் வந்து பரப்பி எடுக்கிறது.
கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டுட்டு ப்ரெட் க்ரம்பில் போட்டு எடுத்து வச்சிடணும். எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு ஷாலோ ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆயில் கொஞ்சம் நிறையாவே ஊற்றி ஒரு 2 பேட்சஸாக மொத்தமாக எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன். சாண்ட்விச் பாட்டம் வடைச்சட்டி வந்து ஃப்ளாட் பாட்டம். அது வந்து ஒரே டைமில் வந்து ஒரு 5, 6 இது மொத்தமாக இது பண்ணுறதுக்கு. கீழே வந்து இது ரொம்ப கர்வ்டாக இருந்துச்சுன்னா 1, 2 தான் போட முடியும், எண்ணெய் இருக்கிறத பொறுத்து. இது ஃப்ளாட் பாட்டமாக இருக்கிறதுனால நிறையா இது போட முடியும். இது வந்து இண்டக்ஷன் அடுப்புக்கும் இந்த வடைச்சட்டி சாண்ட்விச் பாட்டம் யூஸ் பண்ண முடியும். காரத்துக்கு வந்து மசாலா நம்ம விருப்பப்படி போட்டுக்கலாம். நாங்கள் வந்து பெப்பர் மட்டும்தான் போடுவோம். ஃப்ரை பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃப்ரை பண்ணுறது வந்து கேஸ் அடுப்பில் மட்டும் பண்ண முடியும். இண்டக்ஷன்லேயோ மைக்ரோவேவ் ஓவன்லேயோ ஐஆர்ஆர் அடுப்புலையோ ஃப்ரையிங் பண்ண முடியாது. நான் பண்ணதில்லை இதுவரை. ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் எண்ணெய் ஐட்டம் எல்லாமே பேனில் இருந்துச்சுன்னா அது வந்து மெயினாக வந்து கேஸ் அடுப்பில் தான் பண்ண முடியும். சிம்மில் போட்டு ரொம்ப நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். அதுக்காக சிம்மில் போட்டுட்டு அடியில் எதுவும் ஒட்டிடாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே கலர் இருக்க மாதிரி பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். மயோனீஸ் வித் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி. சாப்பிட போகிறோம் நாங்கள்.